கிரிக்கெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ நம்ம கூட டிராவிட நேசன் ப்ரோ இணைஞ்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஐபிஎல் உடைய மிட் சீசன் அனாலிசிஸ். இப்பதான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 7 மேட்சஸ் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் 7 மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 மேட்சஸ்ல டீம்ஸ் என்னென்ன விஷயங்களை டேக் அவே பண்ணிக்கணும் அண்ட் இன்னொரு அடுத்த வர செகண்ட் ஹாஃப்ல எந்தெந்த விஷயங்களை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு எந்தெந்த விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு அதை திருத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு சின்ன அனாலிசிஸா. ஸோ இந்த இதே ஜில் ஜக் ஷோல இந்த 7 மேட்சஸ்ல இன்னைக்கு சிஎஸ்கே உடைய ஜில் யாரு, ஜங் யாரு, ஜக் யாரு அப்படிங்கறதையும் அண்ட் சிஎஸ்கே உடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி இந்த மேட்ச்ல நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜில் ஜக் செக்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். சிஎஸ்கே உடைய ஜில் பிளேயர் யாரு ப்ரோ அண்ட் என்ன ரீசன்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம இதை பத்தி பேசியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஜக் என்னோட ஜில் பிளேயர். ஆல்மோஸ்ட் மிட் சீசன் வந்துட்டோம். ஒரு எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆடிட்டாங்க. எப்படி சொல்றது, இப்பவே ஒரு பிளே ஆஃப் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குள்ளயும், எக்ஸப்ட் கடைசி ஒரு 3 டீம் இருக்காங்க. அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் ஒரு ரேஸ்ல இருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம். சிஎஸ்கே அனாலிசிஸ், மிட் சீசன் அனாலிசிஸ்ல என்னோட ஜில் பிளேயரை வந்து நான் இவர் நூர் அகமத், அப்புறம் கலீல் அகமத். என்னதான் மேட்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போனாலும் அவங்க 2 பேரோட பெர்ஃபார்ம் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கு எல்லா மேட்ச்லயுமே. நூர் அகமத் கூட ஒரு மேட்ச்ல அப்படி இப்படி ரன்ஸ் லீக் பண்ணாலும் கலீல் அகமத் வந்து ஓகே, மேபி அவருக்கு டெத் ஒர்க் ஆகல, இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அந்த 10 ஓவர்ஸ்குள்ள போடுறப்ப அவருக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ கலீல் அகமத், நூர் அகமத் தான் ஜில். ஜக்ல வந்து நான் வந்து பதிரானா வைக்கிறேன். ஜங்ல பதிரானா. ஏன் பதிரானா, ஒரு சீசன் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்றாரு, ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அவர் ஒரு 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 ஸ்பைக் இப்படிதான் இருக்கு அவருது. ஸோ அவரு ஜங்ல இருக்காப்புல. ஜங்ல இன்னொரு பிளேயர் நான் சொல்லுவேன்னா ரச்சின் ரவீந்திரா. நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, பட் ஆனால் அதை டேக் ஆஃப் பண்ண மாட்டாரு. இப்போ பவர் பிளேல நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, பட் டேக் ஆஃப் பண்ண மாட்டாரு. ஸோ அவரும் ஜங்ல தான் இருக்காரு. தோனி ஜங்ல நான் வைக்கிறேன். ஏன்னா வராரு, அடிக்கிறாரு கடைசி இதுல, அவரால் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி ஆட முடியும். லாஸ்ட் மேட்ச் அவர்னாலதான் வின்னே பண்ணோம் பண்ணாங்க அது. ஏன்னா அவர் தான் ஆடுறாரு, அந்த பேட்டு சுத்துறது அவர்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியுது சிஎஸ்கேல. ஸோ அவரு ஜங்கு. ஜக்குன்னு பார்த்தோம்னா நான் டோட்டல் மிடில் ஆர்டர் தான் வைக்கணும். திரிபாதி, இவர் தூபே, ஜடேஜா, இவரு வேற யாரு மிடில் ஆர்டர்ல ஆடுறது? விஜய் சங்கர். விஜய் சங்கர். அவர் ரிமெம்பர் பண்ற அளவுக்கு எதனா பண்ணா நல்லா இருக்கும் இந்த மாதிரி. ஸோ மேபி ஸ்டில் நாட் ஃபிக்ஸ்டு. அவங்க லாஸ்ட் மேட்ச்ல ஓகே ஒரு காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படியோ என்ன பண்ணுன்றது தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பேட்டிங்ல சுத்தமா பவரே எதுவுமே இல்லை. ஓப்பனிங் 2 பேர் ஆனா 4 விக்கெட் விழுந்துருது, கடைசியில ஒருத்தர் தான் ஆடுறாருன்றப்ப அது பேட்டிங் டெப்தே இல்லையே எங்க. ஸோ என்னோட மிட் சீசன் ஜில்ஜங் ஜக் இவங்க தான். பார்ப்போம் ஃபியூச்சர் மேட்சஸ்ல எப்படி இருக்க போதோ. ஓகே, ஜில்ஜங் ஜக் செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்ததா நம்ம சிஎஸ்கே உடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பேச போறோம். சில கேள்விகள் நான் கேட்கிறேன். என்னன்னா டாப் ஆர்டர் வந்து வருவோம். லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு பெரிய சேஞ்சே சொல்லலாம். என்னன்னா ஷாஹித் ரஷீக் உள்ள வந்தாரு. சோ அவரு வந்து எப்படி, அவருக்கு வந்து டெவான் கான்வேயோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள வந்தாரு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இவர் உள்ள வருவாரு அப்படின்னு. பட் கான்வேயோட பேட்ல இருந்து நம்ம ரன் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. கான்வே ஓரளவுக்கு ரன்ஸ் கொடுத்தாரு, பட் அந்த ஒரு பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஷேக் ரஷீத் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்டா வருவார்னு எதிர்பார்க்கல. கான்வே டீசெண்டா தான் பண்ணியிருந்தாரு, ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ற அளவுக்கு பண்ணல. என்ன அவர் ஹிட் பண்ணல ஃபுல்லா, அந்த கிளாசிக் ஓடிஐ கிளாசிக்ல ஆடினாரு அவரு. ஸோ அவர் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது கான்வே அவுட் ஆனதப்ப. அண்ட் தென் ஷேக் ரஷீத் உள்ள வந்தது வந்து நான் பெரிய பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். ஏன்னா ஒரு இந்தியன் ஓப்பனர் வேணும் நமக்கு கண்டிப்பா. ஏன்னா இவ்வளோ மேட்சஸ்ல நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனே இல்லை, ஃபுல்லா லெஃப்ட் காம்பினேஷன் தான். ரச்சின் ரவீந்திராவும் லெஃப்ட், கான்வேவும் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பதி ட்ரை பண்ணோம், பட் ஆனால் ஒர்க் ஆகல அவர் கிட்ட ஓப்பனிங். ஸோ ஷேக் ரஷீதோட அவர் வந்தது பெரிய ப்ளஸ். அண்ட் தென் வந்து அவர் ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. அப்படியே அதை கெய்க்வாட பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நிறைய மீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கெய்க்வாடோட ஸ்டான்ஸ் ஆடின ஸ்டைல் முதல் கொண்டு அப்படியே கெய்க்வாட பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சூப்பரா பிக் பண்றாரு, பால மிடில் பண்றாரு, பயப்பட மாட்டாரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய பிளஸ் சிஎஸ்கேக்கு.
அவரு பவர் பிளே நேத்து போன போன மேட்ச் பவர் பிளேல ஒரு 60 ரன் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஷேக் ரஷீத் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்கமிங் மேட்சஸ்ல ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எங்களுக்கு 2020ல கெய்க்வாட் கிடைச்ச மாதிரி இப்போ இவர் கிடைப்பாருன்னு நம்புறேன். பார்ப்போம். எனக்கு ஷேக் ரஷீத்தோட அடிஷனல் ஒரு பெரிய அடிஷனலா தோணுது. ஹோப் ரிமைனிங் 7 மேட்சஸும் நல்லா விளையாடுவாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 50s. ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்டென்ட் காட்டினாரு, பட் 50s கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அடுத்த சில மேட்சஸ்ல நான் பெருசா எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்படியே நம்ம மிடில் ஆர்டர்ஸ்க்கு போயிடலாம். மிடில் ஆர்டருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய டாட் பால்ஸ் ஆடுறாங்க, பவுண்டரிஸ் நிறைய வர மாட்டேங்குது. நீங்க இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி சிக்ஸ் அடிச்சா என்ன போலீஸ் பிடிச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க. நீங்க சொன்னக்கு அப்புறமும் 2 மேட்ச் ஆடிட்டாங்க, சிக்ஸஸ் வரவே இல்லை. தூபே வந்தாதான் சிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தலா வந்துதான் சிக்ஸ் அடிக்கிறாரு. சோ இந்த இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மிடில் ஆர்டர் வந்து சிவம் தூபே மாதிரியான பிளேயர், ரவீந்திர ஜடேஜா கூட நம்ம பழைய ஜடேஜா பேட்டிங்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம். விஜய் சங்கர் ஜிடிக்கு லாஸ்ட் சீசன் சூப்பரா விளையாண்டு கொடுத்திருக்காரு. ராகுல் திரிபாதிக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. சோ இந்த மிடில் ஆர்டர் ஏன் பவுண்டரிஸ் ரன் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த டாட் பால்ஸ் ஏன் அதிகமா வருதுன்னு நீங்க பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பேட்ஸ்மேன்ஸ் என்ன மைண்ட் செட்ல வராங்கன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. இப்போ ஹிட்டர் மிடில் ஆர்டர் எதுக்கு? மிடில்ஸ்ல ரன் அடிக்கணும் தான். இவங்க வந்ததுக்கு அப்புறம் மிடில்ல ரன்னே போக மாட்டேங்குது, ஸ்டாப் ஆயிடுது. இப்போ லாஸ்ட் மேட்சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். இந்த மாதிரி ஓப்பனிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 6 ஓவர்ஸுக்கு ஒரு 60 ரன்ஸ் கிட்ட வந்துச்சு. ஒரு 8 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பனர்ஸ் அவுட் ஆனாங்க. அந்த 8 to 12 ஓவர்ஸ் ரன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஈவன் தோ ஜெயிச்சது காரணம் கடைசி ஆடினதுன்னு வச்சுப்போம். அந்த மிடில்ல விக்கெட் வராங்க, விக்கெட் ஒன்னு அடிக்கவும் மாட்டுறாங்க, டாட் எடுக்கிறாங்க, விக்கெட்டும் விட்டுறாங்க ப்ரெஷர்ல. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாதான் இன்னொரு பேட்ஸ்மேன் நல்லா ஆட முடியும். 2 பேருமே ப்ரெஷர் பண்ணி 2 பேருமே விக்கெட் விட்டுறாங்க. இந்த மிடில் ஆர்டர் கன்சர்ன்றது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஏஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் நீங்க எப்படி அதான் ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் ஃபார்முக்கு வருவாருன்ற ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கப்ப எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது உங்க நேச்சர் கேம் விளையாடுங்க, உங்க நேச்சர் கேம் விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதனால நாங்க பயப்படாம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேட்டிருக்கேன். அப்படி அப்படி இருக்கப்ப இவங்க அவங்களோட நேச்சர் கேமை விளையாட மாட்டாங்களே மிடில்ல வந்து. அதான பிரச்சனை. இப்போ தூபை எல்லாம் நான் லாஸ்ட் மேட்ச் அவ்வளோ அவ்வளோ டிஃபென்சிவா ஸ்பின்னுக்கு எதிர்க்க ஆடி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ரொம்ப ரொம்ப பொறுமையா ஆடினாரு. அவங்க நேச்சர் கேமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அவங்க நேச்சரா என்ன கேம் விளையாடுவாங்களோ அதை விளையாடவே மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஈவன் விஜய் சங்கர் வராரு, அவர் வராரு, ஒரு 4 2 4 அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு, இல்ல கட்டைய போட்டுடுறாரு. தூபே 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 ரெஸ்பான்சிபிளா ஆடுன்ற பேர்ல நிறைய டாட் எடுக்கிறதா ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா ஒரு ஃபால் ஆஃப் விக்கெட் விடும்போது அவர் நிக்கிறாரு, பட் ரன்ஸும் வரமாட்டேங்குதுன்றப்ப அது ஒரு மேட்சோட எட்ஜுக்கு போகுது, மேட்ச் கையை விட்டு போற லெவலுக்கு போயிடுது. ஸோ மிடில் ஆர்டர் கன்சர்ன்றது ரொம்ப திருப்பதியை பத்தி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நல்ல பிளேயர் அவரு. நான் எஸ்ஆர்ஹெச்லயும் சரி, கேகேஆர்ல இருந்தாரு 2021ல நினைக்கிறேன். அப்பவும் நல்லா தான் ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்பவும் நல்லா தான் ஆடினாரு. ஸோ எனக்கு ஒரு பிலீஃப் இருந்தது திருப்பதி மேல. பட் ஆனா அவருக்கு ரொம்ப டென்ஷன் படுத்துற மாதிரி விளையாடுறாரு. சரி, அவருக்கு ஓப்பனிங்கும் கொடுத்து பார்த்தோம், ஆடல. மிடிலும் கொடுத்து பார்த்தோம், ஆடல. இப்படியே இருக்கப்ப உங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்கறது? நீங்க என்ன எதிர்பார்க்க? உங்க நேச்சர் கேம் என்னன்னு தெரியலையே. ஸோ திருப்பதி விஜய் சங்கர் பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவர் திடீர்னு ஒரு மேட்ச் டப்பு 25-15 அடிப்பாரு. அவரும் தெரியல. மிடில் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம், ஒரு அடிஷன். அவர் பேர் வந்து கோஷா, அவர் பேர் சம்திங் ராமகிருஷ்ணா கோஷ். அந்த பையன் அந்த பையன் ஒரு போலிங் ஆப்ஷனாகவும் இருப்பான், ஒரு ஹிட்டராகவும் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேபி அவனை சும்மா ட்ரை பண்ணலாமே. ஒரு ஏரியா ஒரு ஷேக் ரஷீத் ட்ரை பண்ண மாதிரி விஜய் சங்கர் உட்கார வச்சிட்டோ இல்லை யாரையும் உட்கார வச்சிட்டோ அந்த பையனை ட்ரை பண்ணலாம்ல. ஸோ மிடில் ஆர்டர் இந்த கன்சர்ன்ஸ் இருக்கு, பார்ப்போம். அவங்க இது இனிமேதான் மேட்ச்ல என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு ஒரு ஃபார்முக்கு வராங்க இப்பதான், அது அப்படியே கிரிப் பண்ணி போறாங்களான்னு பார்ப்போம். ஸோ மிடில் ஆர்டர்ஸ் பத்தி பேசும்போது இன்னொரு கேள்வி. ருத்ராஜ் கெய்க்வாட ரீப்ளேஸ் பண்ணி ஆயுஷ் மித்ரேன்னு ஒரு பிளேயர், புது பிளேயர் வந்திருக்காரு. ஸோ ஒரு 17 year old, நிறைய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். மும்பை டீமுக்காக, மும்பைல வந்து நிறைய மேட்சஸ் விளாண்டுருக்காரு, பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு, நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க டீம்ல. ஸோ இப்போ இந்த ரீப்ளேஸ் பண்ண பிளேயரை ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பத்திரனா மாதிரியான ஒரு பிளேயர் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்து சிஎஸ்கேவுடைய ஒரு கீ பவுலராகவே மாறிட்டாரு. ஸோ இந்த டைம்ல மிடில் ஆர்டர்ஸ்
ரன்ஸ் வரல, சிக்ஸர்ஸ் அடிக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிளேயரை பார்க்க சிஎஸ்கேல வாய்ப்பு இருக்கா இனி வர ஃபியூ கேம்ஸ்ல? மேபி இந்த 11 செட் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு வருவாங்களா, அந்த பையனை எடுத்துட்டு வருவாங்களான்னு தெரியல. பட் ஒரு மேபி அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் ஒரு இதுக்கு வரப்ப மேபி ட்ரை பண்ணலாம். ஏன்னா 2020 கெய்க்வாடா அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப பார்ப்போம் என்ன நடக்குது. ஆனா கண்டிப்பா இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு அவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன. ஆனா அந்த பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மேட்ரு ஒன்று இடிக்கும் உள்ள சிஎஸ்கே உள்ள வர்றதுக்கு. ஸோ அது ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள எடுத்துட்டு வரலாம் கேட்டா எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணா கோஷ் வரலாம். அப்புறம் பேடின்னு ஒரு பையன் இருக்கானா, அவன் பேரு அந்த பையன், அவங்க 2 பேரும் உள்ள வரதுக்கான ஒரு ஸ்லைட் சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். So, அப்படியே நம்ம அடுத்து வந்து கேப்டன்ஷிப்பை பத்தி மூவ் ஆயிடும். ஏன்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்து தலை வந்ததுக்கு அப்புறம் டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகே அகேன்ஸ்ட் அங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு ஸ்கோர் இல்ல. சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் பெருசா அடிக்கல. பட் எல்எஸ்டிக்கு அகேன்ஸ்டா சிஎஸ்கேக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா 175 180 தாண்டிட்டாங்கன்னா சிஎஸ்கே சேஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது பாக்குறோம். அதே மாதிரிதான் அந்த சிஎஸ்கே உடைய மிடில் ஆர்டர்ஸும் ஆடுறாங்க. பட் இந்த மேட்ச்ல எம்எஸ் தோனியோட கேப்டன்ஷிப் அந்த 175 எலிமினேட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு லோ ஸ்கோர், ஒரு சிஎஸ்கேனால சேஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு ஸ்கோருக்கு டீம் வந்து ஆப்போனன்ட்ஸை வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க. ஸோ போலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், அஸ்வினை எடுத்துட்டு 2 ஸ்பின்னர்ஸை மட்டும் வச்சு, ஆக்சுவலா டோனிக்கே ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட். பட் 2 ஸ்பின்னர்ஸை வச்சு நூர் அகமது அண்ட் ஜடேஜா வச்சு நல்லா ஆப்ரேட் பண்ணதா இருக்கட்டும், ஜாமி ஓட்டனை உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்ரேட் பண்றதா இருக்கட்டும், கேப்டன்ஷிப்ல ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் டோனிக்கு இருக்க அந்த ஒரு சின்ன விஷயங்கள்ல இது நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஸ்கோர் 175 நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா 175 தான் சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ள அந்த பவுலர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி நான் பாக்குறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டோனியோடைய அந்த கேப்டன்ஷிப்பை பத்தி? அவர் கேப்டன்சியை பத்தி நம்ம என்ன ஒப்பீனியன் சொல்றது, அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். பட் இவ்வளவு நாளா மிஸ் ஆன ஒரு விஷயம் ஒண்ணு வந்தது இல்ல. ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சி மெச்சூரிட்டி இல்லைன்னு சொன்னதுக்கான காரணமே அவரோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ் தான். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா எங்க ஜடேஜாவை யூஸ் பண்ணும், எங்க எவ்வளவு பவுலிங் ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தது பாத்தீங்களா. இப்போ நூர் அகமத் போட்டாரு, அங்கன்னா ஒரு அடுத்த ஓவரே ஒரு பேஸ் பவுலர் கொடுத்து, அதுக்கு அடுத்த ஓவர் ஜடேஜா கொடுத்து ஒரு விக்கெட் விழுது. ஸோ ப்ரெஷர்ன்றதை பில்ட் பண்ண தெரியும் தோனிக்கு, எப்படி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் மேல ப்ரெஷர் வைக்கணும், என்ன வச்சு எப்படி அங்க விக்கெட் எடுக்கணும்ன்ற ஒரு கேப்டன்சி மெச்சூரிட்டி தான் அங்க தோனி கிட்ட இருக்கு. அது ஆக்சுவலா லேக் ஆனது அங்க கெய்க்வாட் கிட்ட லேக் ஆன ஒரே விஷயம் அதுதான், ஒரு பவுலிங் ரொட்டேஷன். ஏன்னா தோனிக்கு தெரியும் ஜடேஜாவை எங்க யூஸ் பண்ணா விக்கெட் விடுவோம், யாருக்கு யூஸ் பண்ணா விக்கெட் விடுவோம். சேம் தான் அஸ்வினுக்கும். நீங்க அஸ்வினை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட முடியாது. அஸ்வினுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நல்லா ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு, அங்க நீங்க அஸ்வின் கூட்டு வந்தா கண்டிப்பா ஒரு விக்கெட் இருக்கும். அது மாதிரி தான் யூஸ் பண்ணும் அந்த 2 போல. ஏன்னா இவ்வளவு நாளா தோனியா அப்படி யூஸ் பண்ணி தான் அவங்களை அவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டுருக்காரு. சிஎஸ்கே பொறுத்தவரையும் சரி, இன்டர்நேஷனல்லையும் சரி, அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய பேர், அஸ்வினியும் ஜடேஜாவும் எப்படி யூஸ் பண்ணுன்றது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த அந்த கேப்டன்சி மெச்சூரிட்டி நல்லாவே தெரிஞ்சுது. அந்த 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களே, ஈவன் தோ ஒரு டெத்து கிட்ட கொஞ்சம் ரன்ஸ் லீக் ஆனாலும், பட் அங்க நான் ஒரு லெவல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. நூர் அகமத்துக்கு ஒரு 16th ஓவர் கொடுத்தும் சரி, அந்த 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 ஒரு விஷயம் அது தோனி கிட்ட அது அது ரொம்ப ஈஸியான விஷயம், ஒரு கை வந்த கலை, அதனால நமக்கு தெரியுது அவ்வளவுதான். ஸோ இதை பார்த்து மேபி சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது கெய்க்வாட் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லக்கூடாது, அவர் கூட இருக்கிறதே கேம்ப்ல தான். ஸோ அவருக்கு தெரிஞ்சிடும், கூடிய சீக்கிரத்துல அவர் கத்துப்பாரு எல்லா விஷயத்தையும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம லாஸ்டா வந்து பவுலர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். பெரிய அளவுல குறைகள் எதுவும் இல்ல. பவுலர்ஸ் வந்து சூப்பர். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்ஷிப்ல ஸ்பின்னர்ஸ் அவரை யூஸ் பண்ணல. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. பதிரனாவா இருக்கட்டும், கலீல் அகமதா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பவுலிங் லைனப்பை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இன்னும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்ல இந்த பவுலர்ஸே வந்து இன்னும் சில சில இடத்துல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க பாக்குறீங்களா? என்னை பொறுத்தவரை நூர் அகமத், கலீல் அகமத் மேலே எனக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ். அவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா அவங்க சுச்சுவேஷன்ஸ் ஏற்ற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவந்தோ ரன் பெருசா லீக் பண்றது இல்லை, அவங்க விக்கெட்டே எடுக்கலனாலுமே பெருசா ரன்னும் அவங்க லீக் ஆகுறது இல்லை. அந்த மூணாவது பேஸ் ஆப்ஷன்ல தான் நமக்கு அடி வாங்குது. பதிரானா இருக்காரு, அவர் சில டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, சில டைம் விக்கெட் எடுக்கிறாரு, சில டைம் ஓகே போடுறாரு, பட் அவரையும் கால்குலேட் பண்ணி அடிச்சிடுறாங்க. ஸோ அவர் எதுவும் பண்றதுக்கு இல்லை, அவரோட ஆக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு.
மேபி அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதனா பண்ணி மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த 3வது போலிங் பேஸ் ஆப்ஷன் தான் நம்ம பிரச்சனையே இப்போ. இப்போ ஓவர்டன் வராரு. அவர் 140 கிளாக் பண்றாரு, போடுறாரு 140. பட் அவர்கிட்ட லைன் அண்ட் லென்த் இருக்குன்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி நமக்கு ஓவர்டன் வேணாம்ப்பா. நம்ம முகேஷ் சௌத்ரி கிட்ட போலான்னு பார்த்தா, அவர் எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க. இவன் தோ ஒரு சிஎஸ்கேக்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாலுமே, ஆ இப்போ அவர் அடிக்கிறாங்க. ஸோ அந்த 3வது பேஸ் ஆப்ஷன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம லாஸ்ட் ஸ்குவாட்ல ஓவர்டனோட வச்சே போலாம். ஏன்னா ஓவர்டன் ஒரு நல்ல பேட்டிங் ஆப்ஷன் நமக்கு. ஸோ ஓவர்டன் வச்சே போலாம். ஒரு 140 போடுறப்ப அவரோட டே ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும். இப்போ 2 பேசர்ஸ் நல்லா போடுறாங்கன்னா, 3வது பேசர் அவர் வச்சுக்கலாம். பிரச்சனையே இல்ல. 2 ஸ்பின்னர்ஸ பொறுத்தவரைக்கும் ஜடேஜா அண்ட் நூர் அகமத். நூர் அகமத் மேல இருக்கும் கம்ப்ளைண்ட்ஸ். ஜடேஜாவும் அப்படிதான். அவர் எங்கேனா கரெக்ட்டா யூஸ் பண்ணா அவர் ரன்னையும் குடுக்க மாட்டாரு, விக்கெட்டும் எடுத்துருவாரு. அந்த மாதிரியான பவுலிங். ஸோ பவுலிங் எனக்கு பெருசா குறை எதுவும் இல்ல. மேபி அந்த ஹோம் அவே கண்டிஷன்ஸ் மட்டும் தான் மாறும். ஹோம்ல எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் அண்ணன் இருக்க எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் நெறையவே இருக்கு. அஸ்வின் அண்ணன் உள்ள வர்றதுக்கு. பார்ப்போம். அவரு அவரு தோனி கேப்டன்சில அவரு ஒரு பீஸ்ட்டு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவருக்கு எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணணும் தான். ஆனா கேகேஆர் மேட்ச்ல அ தோனி தோனி ஏன் அஸ்வினுக்கு அந்த பவர் பிளே ஓவர்ஸ் குடுத்தாருன்னு எனக்கு புரியல. ஆமா. ஏன்னா எல்லா மேட்ச்லயுமே பவர் பிளே அடிச்சுட்டாங்க. நான் என்ன நெனச்சேன், ஜடேஜா கூட குடுப்பாரு தோனி பவர் பிளேல. ஏன்னா பவர் பிளே அவரு ஜடேஜா வந்து 1 நிமிஷத்துல ஓவர் போட்டு முடிச்சிருவாரு. டப்பு டப்பு டப்புன்ட்டு. அந்த ஸ்பீடுக்காண்டி ஜடேஜாக்கு ஓவருக்கு போவார் தோனி. ஸோ அங்க அஸ்வினுக்கு பதிலா அதுவும் இல்லாம அஸ்வின் கிட்ட ஒரு மேஜர் ப்ராப்ளமா பார்க்கறது, அவரு நெறைய இந்த அ கேரம் பாலா போட்டுட்டு இருக்காரு. அவரோட ஆத்தென்டிக்கான கேம் என்ன? அவரோட நேச்சர் கேம் என்ன? அத விளையாடாம அவரு கேரம் பால்லே ஆஃப் நெறைய ஸ்பின். ஆஃப் ஸ்பின்ன போடாம, அவரு இந்த கேரம் பால் நெறைய ட்ரை பண்றது ரொம்ப தெரியுது. அடிச்சிடுறாங்க அவர. இப்போ அவரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பேர் போன ஆள் தூக்கிடுவாரு. லெஃப்ட் ஹேண்டராப்பா, அஸ்வினாப்பா தூக்கிடுவாருப்பா ஈஸியா அப்படி இருக்கும். அவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸே நெறைய டாமினேட் பண்ணிட்டாங்க இந்த சீசன்ல. நெறைய மேட்சஸ்ல. ஸோ அது நல்லா தெரிஞ்சுது. மேபி எனக்கு பவுலிங் ஷாட்ஸஸ் குறை இல்ல. அஸ்வின் மட்டும் அந்த அந்த கரெக்ட்டா அவரோட ரிதம் புடிச்சுட்டாருன்னா, எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. இப்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மேபி இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். ஓவர்டனும் கொஞ்சம் நல்லா போட்டு, அஸ்வினும் போட்டா, அந்த 170ன்றது அங்கேயே எல்லாரையும் சுட்டுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அந்த 170, 160க்குள்ளேயே நிறுத்தி, அந்த 180 சேஸ் பண்ணாம நாங்க விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ உங்க ஓகே. ஒப்பீனியன் ஆன் டீம் என்னன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு லைட் தூவுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ்ல ஒரு ஒப்பீனியன் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் மேட்சஸ் விளாண்டதை பார்த்த உடனே ஓகே, 175 சேஸ் பண்ண முடியலையா, அந்த 175க்குள்ள ஆப்போனண்ட்டை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம், எங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி விளாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தோனியோட கேப்டன்ஷிப்பும் சரி, அவங்க விளாண்டதும் சரி. நான் ஓவராலா சொல்லணும்னா, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல எந்த டீம் வின் பண்றாங்களோ அந்த டீம் தான் மேட்சஸை வின் பண்றாங்க. சிஎஸ்கே வந்து பவர் பிளேல கொஞ்சம் பிஹைண்டா இருந்தாங்க. பேட்டிங்ல இருக்கட்டும், பவுலிங்ல ஒரு ஒரு சில மேட்சஸ் நல்லா விளாண்டாங்க. பட் பேட்டிங்ல வந்து பவர் பிளே கேபிட்டலைஸே பண்ணல. லாஸ்ட் மேட்சஸ் கூட பெரிய லெவல்ல சிக்ஸஸ் அடிக்கிறனாலும் ரன்ஸ் வந்துருச்சு, ஒரு 60 ரன்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கும் போது இந்த பேட்டிங் லைனப் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரஷீதை வச்சே நம்ம விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரஷீன் ரவீந்திரா இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் போகும்போது இந்த காம்பினேஷனை பத்தி நிறைய பேர் பேசுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அதே மாதிரி டெத் ஓவர்ஸ்ல வந்து நம்ம டோனி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வந்து ஒரு 50 பால் 30 வேணுமா, இல்ல ஒரு 30 பால்ஸுக்கு ஒரு 65 ரன்ஸ் வேணுமா, நம்ம டோனி இப்ப கூட நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்சஸுமே விளையாண்டுருக்காரு. ஆக்சுவலா சில மேட்ச் ராஜஸ்தான் கூட ஒரு க்ளோஸ் கேம் போச்சு. அந்த மேட்சஸ் கூட அவர் இருக்க வரைக்கும் இந்த சேஸ் இஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் பஞ்சாப் கூடயும் அவர் இருக்க வரைக்கும் சேஸ் இஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. ஸோ இந்த மிடில் ஆர்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கடைசியில டோனி பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மிடில் ஆர்டர்ஸ் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு ரெண்டு சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ராகுல் திரிபாதி பேட்ல இருந்து சரியா ரன்ஸ் வரல. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணா கோஷுக்கு வாய்ப்பு தரலாம். தூபே வந்து இன்னும் கொஞ்சம் பழைய தூபேவா திரும்ப வரணும். அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் பழைய தூபேவா வரணும். விஜய் சங்கரை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில மேட்சஸ் அவர் பேட்ல இருந்து ரன்ஸ் வந்திருக்கு மிடில் ஆர்டர்ஸ்ல. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா அக்ரெசிவா ஆடணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜடேஜா வந்து தேவையான சுச்சுவேஷன்ல அடிச்சு தருவார். அவர் பேட்ல இருந்து ஏன் இன்னும் ரன் வரல அப்படின்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. பட் ஸ்டில் மேக்கப் பண்ணிப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் இது வரைக்கும் ருத்ராஜ் சரியா யூஸ் பண்ணல. இப்ப டோனி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிஎஸ்கே வந்து ரைட் ஆஃப் பண்ணவே மாட்டேன். 5 மேட்சஸ் தோத்துருக்காங்களா,
ஸோ லாஸ்ட் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கலாம். ஆக்சுவலா அடுத்த கேள்வி உங்ககிட்ட அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். 2010 எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். இதே மாதிரி 7 மேட்சஸ்ல 2 வின் 5 லாஸ். அந்த அந்த பிளே ஆஃப் அந்த சீசனுடைய பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனாங்க. டைட்டிலும் வின் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணி. ஸோ திரும்பவும் டோனி தான் கேப்டன்ஷிப் பண்றாரு. ஸோ 5 மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னு எந்த டீமும் சிஎஸ்கேவை ரைட் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஸோ 10th பிளேஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு அசால்ட்டா விடக்கூடாது. திரும்ப வருவாங்க. டீம் ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. ஸோ இனி வர கேம்ஸ்ல சிஎஸ்கே உடைய பீஸ்ட் மூட் இல்ல வேற ஒரு ஃபேஸை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, 2010 ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு இருக்கு? நான் 50-50 தான் சொல்லுவேன். பிகாஸ் அங்க இருந்தது 8 டீம் அந்த சீசன்ல இருந்தது, இப்போ 10 டீமா இருக்கு. அண்ட் தென் அந்த அப்போ வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ன்றது வந்து ஒரு சில 8 டீம் 7 டீமை தான் நம்ம ஆல்மோஸ்ட் ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க ஒரு நம்ம 9 டீமை ரீட் பண்ணோம். அவே மேட்சஸ் நிறைய இருக்கும், ஹோம் மேட்சஸ் நிறைய கண்டிஷன்ஸ் மாறுது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க இந்த ஐபிஎல் சீசன் சுச்சுவேஷன்ஸில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு நேற்று பார்த்தா ஒரு க்ளோஸ் மேட்ச். என்ன மேட்ச் நேற்று? ஒரு டிஃபெண்டிங் மேட்ச். அப்படி ஒரு மேட்ச் போகுது. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் போகுது, இல்லை இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மேட்ச் போகுது. ஸோ இப்படி இருக்கப்ப அது கொஞ்சம் 50-50 தான். மேபி அடுத்த மேட்ச் பார்த்தா தான் நமக்கு தெரியும் சிஎஸ்கேவோட பிளான் ப்ளே எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 10 ரிப்பீட் ஆகுமான்றது கொஞ்சம் ஒரு 50-50 தான் என்னைய பொறுத்தவரை. இல்ல, அடுத்த மேட்ச் எங்க கூட தான் ஆடுறீங்க. ஆமா, 2 பேருக்கும் ஒரு சங்கட்டமான சுச்சுவேஷன். ஒண்ணு இப்ப வந்து இப்ப மத்த நார்மல் கேம்ஸ்லாம் பரவாயில்ல. இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எலிமினேஷன் டைம்ல இருக்கும்போது 2 பேர் விளையாடுறாங்க. ஆமா, அதான் ஒரு ஸோ பிரச்சனை. யார் கிட்டத்தட்ட விர்ச்சுவல் எலிமினேஷன் மாதிரி இருக்கும் 2 பேருமே. இது ஏதோ ட்ரை சீரிஸ் ஃபைனல்ஸ்ல மாதிரி இருக்க போகுது நமக்கு. எம்ஐ எஸ்ஆர்எச் எஸ்ஆர். சேர்றாங்க நம்ம கூட. ஆமா, நம்ம கூட இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஐபி மேல 3 டாப் 3க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், நமக்கு ஒரு நம்ம 3 பேருக்கு ஒரு இது இருக்கு. ஆமா, அப்படிதான் போகுது இல்ல, மேட்ச். ஆக்சுவலா இந்த ஐபிஎல் ஆக்சுவலா நம்ம ஒரு 20-25 டேஸ் முன்னாடியே நம்ம ஒரு எலிமினேஷன் மாதிரி நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல. ஆமா, சோ அது அந்த நம்ம எந்த ஒரு டீம் அதுல பீட் பண்ணி மேல போறாங்க, எந்த ஒரு டீம் ஆல்மோஸ்ட் எலிமினேஷன் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்து வர ஜில்ஜங் ஜக் ஷோஸ்ல இத பத்தி நம்ம டிஸ்கஸ் நிறைய பண்ணுவோம். அது சோ அடுத்த சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்சோடைய ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது கீகா அண்ட் டிராவிட் நேசன் வித் கட் குடும்பத்தார். நன்றி, வணக்கம். நன்றி. காட் பிளஸ் யூ.